ஈரான் போர் விரைவில் முடிவுக்கு வந்தாலும் பிரித்தானியா இன்னும் பல ஆண்டுகளுக்கு எரிசக்தி நெருக்கடியை சந்திக்க நேரிடும் என்று நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். உலகளாவிய எரிவாயு விநியோக தட்டுப்பாடு காரணமாக இந்த ஆண்டும் அடுத்த ஆண்டும் மின்சார கட்டணங்கள் கணிசமாக உயரும் என்று எல்சிபி டெல்டா ஆய்வு நிறுவனம் கண்டறிந்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலால் எரிவாயு விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மொத்த விற்பனை மின்சார செலவு இந்த ஆண்டு 40% வரையிலும் அடுத்த ஆண்டு 18% வரையிலும் அதிகரிக்கக்கூடும். போர் முடிந்து எரிவாயு விநியோகம் சீரானாலும் கையிருப்பு வசதிகளை மீண்டும் நிரப்புவதற்கான போட்டி விலையை உயர்வாகவே வைத்திருக்கும். ஜூலை மாதம் முதல் குடும்பங்களின் எரிசக்தி கட்டணம் ஆண்டுக்கு 250 யூரோக்கள் வரை அதிகரிக்கக்கூடும் என்று எரிசக்தி துறை எச்சரித்தது. இதனால் பாதிக்கப்படும் ஏழை எளிய மக்களுக்கும் வணிகங்களுக்கும் ஆதரவு வழங்க வேண்டிய கட்டாயம் பிரிட்டிஷ் நிதி அமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸிற்கு ஏற்பட்டுள்ளது. பிரான்ஸ் மற்றும் நோர்வேயுடனான மின்சார இணைப்புகள் மூலம் பிரித்தானியாவுக்கு ஓரளவிற்கு மின்சாரம் கிடைப்பதால் பாதிப்பு சற்று குறைவடையலாம். நோர்வே நீர் மின்சாரத்தையும் பிரான்ஸ் அணு மின்சாரத்தையும் நம்பியிருப்பதால் அவை எரிவாயு விலை உயர்வால் மற்ற நாடுகளைப் போல நேரடியாக பாதிக்கப்படுவதில்லை. எனினும் கட்டார் போன்ற முக்கிய நாடுகளில் எரிவாயு உற்பத்தி நிலையங்கள் மீதான தாக்குதல்கள் மற்றும் ஹார்மோஸ் ஜலசந்தி முடக்கம் ஆகியவை உலக சந்தையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. இதனால் இயற்கை எரிவாயு மட்டுமல்லாமல் உர உற்பத்திக்கான மூலப்பொருட்களின் விலையும் உயரும் அபாயம் உள்ளது.